திட்டாதீங்கப்பா நீ வாப்பா அப்படின்னு என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெண் யூடியூப் வீடியோ பார்த்து நாட்டு மருந்து கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கி அவங்க உயிரையே விட்டுட்டாங்க. மருத்துவருடைய எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாமல் தன்னிச்சையாக மருந்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தைரியம் இருக்கிற நீங்கள் இயற்கையான முறையிலையும் ஆரோக்கியமான முறையிலையும் உடல் எடையை குறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம். உடல் அப்படின்றது ஒரு இயந்திரம் தான். இது நம்ம சுவாசிக்கிறதுக்கும் இயங்குறதுக்காக மட்டுமே தானே தவிர சித்திரவதைப்படுத்துறதுக்கு இல்லை. இந்த சமூகத்திலையும் விதைக்கப்பட்டிருக்கு. ஒல்லியாக இருக்கிறது மட்டும்தான் அழகு அப்படின்ற ஒரு பொய்யான பிம்பமும் இத்தகைய விபரீதம் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஒருத்தவங்களை பார்த்தா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு பதிலாக நீ என்ன இவ்வளோ குண்டாக இருக்க, நீ ஏன் இவ்வளோ கருப்பாயிட்ட அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது ஒரு சொல்லாக நம்ம கடந்து வந்துடுறோம். ஆனால் இது அவங்க மன அழுத்தமாக மாறி ஒரு சிலரை இது மரண படுக்கை வரைக்கும் கொண்டு போயிடுது. அழகு அப்படின்றது உங்களுடைய ஆரோக்கியத்தில் தான் இருக்கே தவிர பார்க்குறவங்க பார்வையில். மற்றவங்க கண்ணுக்கு நீங்கள் அழகாக தெரியணுன்றதுக்காக பெற்றவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வர வைக்காதீங்க. இந்த மாதிரி விஷயம் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ஃபாலோ பண்ணிக்கோங்க.